தமிழ்நாடுல எஸ்பெஷலா சென்னையில தலைவரிச்சு ஆடுற ஒரே பிரச்சனை தெரியுமா? பவர் கட். ஆமா ப்ரோ, இதுக்கு இந்த கட்சி தான் ப்ரோ காரணம், இவங்களால தான் ப்ரோ, இவங்க சதி தான் ப்ரோ. இல்ல ப்ரோ, இவங்க வந்து இந்த டெக்னிக், இதுக்கு முன்னாடி பாலிடிக்ஸ் இருக்கோ இல்லையோ, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட் இருக்குது, அது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. லெட்ஸ் சி அபவுட் இட். ஒரு காலத்தில் வீட்டுக்கு ஒரு ஏசி இருந்த காலம் போயிட்டு இப்போ ரூமுக்கு ஒரு ஏசி மாறிடுச்சு. ஈவன் நிறைய வீட்டுல இப்போ ஹாலில் கூட ஏசி போட ஆரம்பிக்கிறாங்க, கிச்சன் அண்ட் பாத்ரூம் தவிர. ஸோ அப்படி இருக்கும் போது அங்கே இருக்க லோக்கல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு லோடுன்ற ஒரு விஷயம் அதிகமாயிட்டு தான் போகுது. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பொதுவாக எப்படி ஒர்க் ஆகும்னா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் சொல்லிட்டு ஒரு பிரின்சிபல் தான் ஒர்க் ஆகும். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்குள்ள 2 காயில் இருக்கும், அது மூலியமா கரண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த காயில் ஹீட் ஆகாம ப்ரிவென்ட் பண்ண உள்ள ஒரு கூலிங் ஆயில் ஒன்று இருக்கும். அந்த ஆயில் தான் அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஓவர் ஹீட் ஆனால் என்ன ஆகும் ப்ரோ? ஆட்டோமேட்டிக் ட்ரிப் ஆயிடும். அப்படி ட்ரிப் ஆகாம இருக்கிறதுக்கு தான் இந்த உள்ள ஆயில் இருக்கு. அதையும் தாண்டி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு வெளியே 4-5 பிளேட் அடிக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. கரெக்டான ஏர் சர்க்குலேஷன் இருக்கும்போது அந்த ஆயிலோட டெம்பரேச்சர் கம்மி பண்ணி வச்சிருக்கும். அப்பதான் உள்ள காயிலோட டெம்பரேச்சர் கூல் பண்ண முடியும். ஆனா பொதுவா சம்மர் டைம்ஸ்ல வந்து வெயில் அதிகமா இருக்கும், காத்து ரொம்ப கம்மியா இருக்கும், சில டைம் காத்து இருக்காது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? ஏர் ஃப்ளோ இருக்காது, ஹீட் அதிகமாகும், ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபார்மர் ட்ரிப் ஆயிடும். ட்ரிப் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு ½ hour இருந்து 1 hour கண்டிப்பா எடுக்கும் கூல் டவுன் ஆகிறதுக்கு. கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் திருப்பி நார்மல் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்கா இந்த பவர் கட்ன்ற ஒரு விஷயம் சர்வசாதாரண விஷயமா மாறிடும். இவ்வளவு டெக்னாலஜி வந்துச்சு, இதெல்லாம் ஓவர் கம் பண்ண முடியாதான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எலக்ட்ரிசிட்டி போர்டுல வேலையாட்கள் ரொம்பவே கம்மியா இருக்காங்க. இது நான் சும்மா நியூஸை பார்த்து சொல்லுங்க. எங்க ஏரியா இபில இருக்கிற ஏகிட்ட நான் இன்பர்சனா போய் பேசினேன். இந்த ஜெனரேஷன் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணல, அது இந்த மாதிரி இபி சைட்லாம் அதிகமா ஆட்கள் இல்லாதனால இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசனா ஆட் ஆகுது. அதையும் தாண்டி நிறைய பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னா, நியூக்ளியர் பவர் பிளான்ட் தமிழ்நாடுக்குள்ள கொண்டு வரதுக்காக கவர்மெண்ட் செய்யற சதின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை சொல்றாங்க. நியூக்ளியர் பவர் பிளான்ட் கொண்டு வரது நல்ல பிளான் தான். ஆனா இந்த நியூக்ளியர் வேஸ்ட் சிட்டிக்குள்ள வந்துருச்சுன்னா வாழ முடியாத ஊரா மாறிடும். அதையும் தண்ணி உங்களுக்கு ஏன் இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அதான் சோலார் சிஸ்டம் இருக்கு. சோலார் சிஸ்டம் யூஸ் பண்ணி நீங்க அழகா உங்க வீட்டுக்கு ரெண்டு ஒயர் கொடுத்து மோட்டர் ரன் பண்ணி ஃபேனை விடலாம்ல. ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது நீங்க ஏன் இன்னும் இந்த இபில டிபெண்டா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ மேலும் இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் பார்க்கறதுக்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.